ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மலாய் கப் கேக்கு. இதை வந்துட்டு நான் எந்த க்ரீமும் இல்லாமல் சூப்பராக ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி காட்ட போகிறேன். எந்த க்ரீமும் இல்லாமல் இந்த கேக்கை ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே வாய் ஊறுதுங்கள. இந்த கேக்கை வந்துட்டு குழந்தைங்க அடிக்கடி வீட்டில் கேக் செய்யுங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு தவறாமல் இந்த கேக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா பெஸ்ட்டு டேஸ்ட்டோட இந்த கப் கேக்கை வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த முறை அவங்க வீட்டுக்கு வரப்போ வந்துட்டு தவறாமல் இந்த கேக்கை வந்துட்டு அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக்குக்கு வந்து நான் இன்றைக்கி எக்கு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த டேஸ்டி மலாய் கப் கேக்கை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மலாய் ரப்டி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இங்கே நான் வந்துட்டு 1/2 லிட்டர் வந்துட்டு ஃபுல் ஃபேட் அதாவது ஃபுல் க்ரீம் மில்க்கை வந்து எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் இல்லை அப்படின்னா நார்மல் மில்காக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பால் காயிற சமயத்தில் பக்கத்தில் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதோடு சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 3 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இது ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து பால் வந்து 5 நிமிஷமாக காய வச்சுருக்கேன். காய வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை வந்துட்டு இந்த பாலில் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உடனே கலந்து விடுங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு உருண்டி அங்கே அப்படியே இருந்துடும் அந்த பவுடர்லாம். பவுடர் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு முறை. நான் இங்கே ரப்டிக்காக கலருக்காக வந்துட்டு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ ப்ளேஸில் வந்து மஞ்சத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுட் கலராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நமக்கு வந்துட்டு ரப்டி வந்து தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நம்ம இதில் வந்து இந்த பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வந்துட்டு சீக்கிரமாக மாறிடும். அதனால் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரப்டியை வந்துட்டு தயார் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்துட்டு சில் ஆகிற வரைக்கும் அப்படியே கூல் ஆகிற வரைக்கும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பவுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பவுல்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரே கேக் மோல்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அகலமான கிளாஸ் ஏதாவது அதாவது டம்ளர் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த கப்புக்கு வந்து அந்த ஆயில் வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு கேக் வந்துட்டு ஒட்டாமல் வரும். இதிலே கொஞ்சம் மாவு வந்துட்டு அதாவது மைதா மாவு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு போட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு கேக் வந்துட்டு ஒட்டாமல் வரும். இந்த கேக் மோல்டையும் தயாராக வச்சுக்கோங்க பக்கத்தில். அடுத்ததாக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் இங்கே 1/3 கப்பு வந்துட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்குன்னா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நம்ம எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரப்டியில் வந்துட்டு நமக்கு ஸ்வீட் இருக்கும். அதனால் வந்துட்டு கேக்கில் வந்துட்டு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்காமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்தால் ஓகே. இந்த ப்ளேஸில் உங்களுக்கு தயிர் வேணாம் அப்படின்னா நீங்கள் முட்டையை கூட யூஸ் பண்ணலாம். முட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற வெண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் அந்த மாதிரி வாசனை வர்ற எண்ணெய்களை யூஸ் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு பண்ணுறப்ப வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக நல்லா ஸ்பாஞ்ச் கேக்காக நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறதுனால நமக்கு எல்லாமே வந்துட்டு நல்லா அரைஞ்சி இந்த மாதிரி வந்துட்டு நைஸாக வந்துட்டு பேஸ்ட் மாதிரி தயாராகும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்கிற 1 கப்பு மைதா மாவு வந்து சேர்த்துருக்கேன். இதை நான் ஆல்ரெடி சலிச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்க்காமல் சலிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க 1 கப் அளவுக்கு. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து போட்டிருக்கேன். இதை வந்துட்டு கட்டட் ஃபோல்ட் மெத்தடில் அப்படி இல்லை அப்படின்னா விஸ்கர் இருந்தால் ஒரு டைரெக்ஷன் அதாவது ஒரு பக்கமாகவே வந்துட்டு இந்த மாவுகளை வந்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற ரப்டியிலிருந்து நான் வந்து 1/4 கப்பு வந்து இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இது நமக்கு வந்துட்டு சாப்பிட்றப்ப இந்த கேக் வந்துட்டு ரசமலாய் கேக் மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இதையும் வந்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நான் பண்ணுற கேக் ரெசிபிக்கு 1 கப்பு மாவுக்கு வந்துட்டு நமக்கு அரை கப்பு அளவுக்கு பால் தேவைப்படும். நான் இங்கே 1/4 கப்பு வந்துட்டு ரெப்டி மில்க்கும் அடுத்த 1/4 கப்பு வந்துட்டு நார்மலாக வீட்டில் இருக்கிற பாலையும் எடுத்திருக்கேன். பால் ஒரே முறை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா பொடியாக நறுக்கின ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் வந்துட்டு சேர்த்து கலந்து கேக் பண்ணனாலும் நல்லாயிருக்கும். இதை நான் வந்து இன்றைக்கி பண்ணலை. ஆல்ரெடி நான் ரப்டியில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன ஈனோ பாக்கெட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாதப்போ வந்துட்டு பக்கத்தில் கடைகளில் வந்துட்டு ஈனோ பாக்கெட் கிடைக்கும். அதை வந்து நம்ம கேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஈனோ பவுடர் போட்டதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் பால் விட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈனோ பவுடர் சேர்க்குறதுனால நமக்கு வந்து கேக் வந்துட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். அது இல்லாமல் ஈனோ பவுடர் சேர்த்ததுக்கான டேஸ்ட்டு கூட தெரியாது நமக்கு. இப்போ நம்ம தயார் பண்ண கேக் மாவை நான் ஒரு கப்பில் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கிற ஆயில் மாவு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மோல்டில் வந்துட்டு நான் விட்டுருக்கேன் கப்பில். நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு இந்த கேக்கை வந்துட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணாமல் அரை பாகத்துக்கு ஃபில் பண்ணுங்கள். எதுக்குன்னா வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு மேலேக்கு வந்துடும். அதனால் மாவெல்லாம் விட்டதுக்கப்புறமா இது மாதிரி வந்துட்டு 2 முறை டேப் பண்ணி விடுங்க. மேலே வந்து நான் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது கம்பல்சரி இன்னும் கிடையாது. இதெல்லாம் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு கேக்கு எதில் வேக வைக்க ஈஸியாக இருக்குமோ அந்த இதுவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் கப்பில் வந்துட்டு பண்ணுறதா இருந்தால் கேக்கு வந்துட்டு அந்த பிளேட் சதுரமாக இருக்கிற மாதிரி, அதாவது கப்ஸ் வந்துட்டு நல்லா செட் ஆகுற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வந்து மூடிட்டு நான் வந்துட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த கப்ஸை வந்துட்டு நிதானமாக வந்துட்டு இதுக்குள்ளார வச்சுட்டு எல்லா கப்ஸும் வந்து வச்சதுக்கப்புறமா வந்துட்டு அதில் இருக்கிற அந்த ஹீட் வந்து வெளியில் போகாமல் இருக்கிற மாதிரி வந்துட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வந்துட்டு அவனில் வைக்கிறதா 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு டூத் பிக் எடுத்து செக் பண்ணியிருக்கேன். டூத் பிக்கில் வந்துட்டு நமக்கு கேக் ஒட்டாமல் வந்தால் நம்ம கேக் வந்து தயாராகிடுச்சு. ஒருவேளை வந்து ஒட்டி வந்ததுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் கேக்கை வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு தயார் பண்ண கேக்கில் வந்துட்டு இந்த கப்பை வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி எடுத்து யூஸ் பண்ணி வெளியில் எடுத்திருக்கேன். ஜாகிரதையாக எடுங்க. கேக் எல்லாமே வந்துட்டு இந்த கப்பு வந்து இந்த கப் கேக் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கப்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு கேக் வந்து நல்லா வந்துடும். நான் வந்து இந்த கப்லேயே வந்துட்டு சர்வ் பண்ணுறதுனால வந்துட்டு டூத் பிக் வச்சுட்டு நல்லா இது மாதிரி வந்துட்டு ஒரு முறை குத்தி விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்ததாக ரசமலாய் வந்துட்டு அதாவது ரப்டி வந்துட்டு இதில் சேர்க்க போகிறோம். அந்த ரப்டி வந்துட்டு நல்லா கேக்குக்குள்ளார இறங்குறதுக்காக இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நான் குத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கப்புக்குமே வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ரப்டி தேவைப்படும். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக விட்டுக்கோங்க. கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு நான் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த கேக்கை வந்து 10 நிமிஷம் அப்படியே வந்துட்டு வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரப்டிலாம் வந்துட்டு அந்த கேக்குள்ளார வந்துட்டு நல்லா இறங்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 5 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரப்டி சூப்பரான டெலிஷியஸான மலாய் கப் கேக் தயாராகிடுச்சுங்க. இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கப் கேக்கை வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கேக்கை வந்துட்டு தயார் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாமல் சொல்லுங்கள்.